சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் விடுதலை இந்தியாவின் முதல் குடியரசு துணைத் தலைவரும் இரண்டாவது குடியரசுத் தலைவரும் ஆவார். ஆசிரியராக தனது பணியை தொடங்கி எண்ணற்ற டாக்டர் பட்டத்தை பெற்று நாட்டின் உயரிய ஜனாதிபதி பதவியை அடைந்தார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக செப்டம்பர் 5ஆம் தேதி ஆண்டுதோறும் இந்தியாவில் கொண்டாடுகிறோம். ஒரு ஆசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி பாரத நாட்டின் உயரிய ஜனாதிபதி பதவியை அடைந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1888ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி திருத்தணி அருகே உள்ள சர்வபள்ளி என்ற கிராமத்தில் சர்வபள்ளி வீராசாமிக்கும் சீதம்மாவுக்கும் மகனாக பிறந்தார். தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்ட ராதாகிருஷ்ணன் அவர்கள் தனது இளமை காலத்தை திருத்தணியிலும் திருப்பதியிலும் கழித்தார். ஒரு ஏழை பிராமண குடும்பத்தில் பிறந்ததால் அவர் கல்வியை உதவித்தொகை மூலமாக படித்து வந்தார். தனது ஆரம்பகால கல்வியை திருவள்ளூரில் உள்ள களடி பள்ளியிலும் பின்னர் திருப்பதியில் உள்ள லூர்தரன் மிஷன் பள்ளியிலும் படித்தார். அவர் கல்லூரியில் தத்துவத்தை முதல் பாடமாக தேர்ந்தெடுத்த அவர் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்றார். ராதாகிருஷ்ணன் அவர்கள் தனது தூரத்து உறவினரான சிவகாமு என்பவரை தனது 16வது வயதில் மணமுடிந்தார். இவர்களுக்கு 5 பெண் குழந்தைகளும் சர்வபள்ளி கோபால் என்ற ஒரு மகனும் உள்ளனர். சர்வபள்ளி கோபால் இந்திய வரலாற்று துறையில் முக்கியமான ஒருவர். 1956ஆம் ஆண்டு ராதாகிருஷ்ணன் அவர்களின் மனைவி சிவகாமு இறந்தபோது அவரது இல்லற வாழ்க்கை 56 ஆண்டுகள் கடந்திருந்தது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேற்கத்திய சிந்தனையாளர்களான பிளாட்டோ, புளோட்டினஸ், காந்த், ஸ்காட்லி மற்றும் வெல்சன் போன்றோரின் தத்துவங்களையும் கற்று நம் நாட்டிற்கு அறிமுகப்படுத்தினார். மேலை நாடுகளுக்கு செல்லாமல் நாட்டிலேயே படித்த ஒருவர் என்ற பெருமை உடைய சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை பல நாடுகள் கவர்ந்து இழுத்தன. தத்துவ மேதையான இவர் 1921இல் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியராக பரிந்துரைக்கப்பட்டார். 1923இல் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் படைப்பான இந்திய தத்துவம் வெளியிடப்பட்டது. இந்த புத்தகம் தத்துவ இலக்கியத்தின் ஒரு தலை சிறந்த படைப்பாகும். இந்து மத தத்துவங்கள் பற்றி விரிவுரைகள் வழங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தது. பல மேடைகளில் இந்தியா விடுதலை அடைவதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தினார். ஒவ்வொருவரும் வாழ்க்கைக்கான திட்டத்தையும் நோக்கத்தையும் அவர்களது லட்சியமும் நம்பிக்கையும் ஒரு கோட்பாட்டில் அமையாவிட்டால் உங்கள் நலத்தை சஞ்சலமடைந்து முயற்சி என்னும் சக்தி வீணாகிவிடும் என்றார். இவரால் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களான உபநிடதங்கள், பிரம்ம சூத்திரங்கள் மற்றும் பகவத்கீதையாகும். அவருக்கு மிகவும் பிடித்த நூலான பகவத்கீதையை பற்றி கூறும்போது, உபநிடதம் என்ற பசுவிலிருந்து கிருஷ்ணன் என்ற தெய்வீக ஆயர் அர்ஜுனனுக்காக கறந்த பால்தான் பகவத்கீதை என்றும் அது பழையதுமன்று புதியதுமன்று நிரந்தரமானது என்பதனை தெளிவுபடுத்தினார். நீண்ட நினைவாற்றல் கொண்ட இவர் தனது எல்லா புத்தகங்களிலும் சிந்தனையை தூண்டும் கருத்துக்களை ஆங்காங்கே தூவி இருப்பதை காண முடியும். அவரது பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக செப்டம்பர் 5ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாட வேண்டும் என்ற ஆசிரியர்களின் தேசிய சம்மேளனத்தின் கோரிக்கையை ஏற்று நேருவின் முயற்சிக்கு பின் அவ்வாறே நாமும் தற்போது கொண்டாடி வருகிறோம். உலக சிந்தனையாளர்களுள் ஒருவராக ஜொலிக்கவில்லை என்றாலும் மனதில் என்றென்றும் நீங்காத கல்வியாளர்களுள் ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை.